இப்போ மிளகு வந்து நம்ம எவ்வளவு கொடி ஏற்றிருக்கோம்? 2 ஏக்கர் கிட்ட 1500 மீட்டர் செஞ்சுருக்கேன். அது எதில் வந்து பராமரிப்பு செலவு வந்து அதிகமாக இருக்குங்க? வேறு இதில் 50% இடுபொரு செலவு வந்துச்சுன்னா இதில் 10% வராது. செங்கல்ல அடுக்கி வச்சு அதுலேயும் மிளகு கொடி ஏற்றி வச்சுருக்கீங்க. புது முறையில் நானே யோசித்து அதை செஞ்சு அது நிறைய இடத்துல செஞ்சுருக்கேன். அதனால சுற்றளவு நிறையா கிடைக்குது. எல்லாருமே வந்து வீட்டை சுற்றி மிளகு கொடி வைக்கலாம். வீட்டில் கொஞ்சம் ஓரளவு நிகழ்படுற இடமா பார்த்து 2 கொடி வச்சாலே வீட்டுக்கு தேவையான மிளகு கிடைக்கும். ஒரு டன்னு 600 மணிக்கு 1 கிலோ விற்கிறீங்கன்னா வருட வருமானம் உங்களுக்கு ஒரு 6 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்களா? 1 கிலோ 600 விற்றாலும் 4 லட்ச ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சாதாரண விவசாயத்துக்கும் மிளகு பயிர் பண்ணுறதுக்கு வந்து லோன் வந்து என்னை தேடி கொடுக்குறாங்க, அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி சொன்னீங்க. மேனேஜர் மிளகு தோட்டத்தை பார்த்துட்டு இது சார்பாக தனியாக தரேன் கேளுங்கன்னா அப்புறம் அதுக்கு சேர்த்து 10 லட்சம் சேர்த்து கொடுத்தாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிங்கய்யா. என் பேர் செந்தமிழ் செல்வன், புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுக்கா, சரிங்க. சேந்தனூர் கிராமம். நான் அப்போ 72 இப்போ 11ஆவது படித்தேன். சரிங்க. இருந்தாலும் வேலைக்கு அரசு வேலைக்கு போக ஆர்வம் இல்லாமல் விவசாயத்தை பற்றதுனால விவசாயத்தை பண்ணிக்கிறேன். அந்த காலத்தில் வந்து நீங்கள் எந்த மாதிரியான விவசாயங்கள் வந்து பண்ணீங்க ஆரம்ப காலகட்டங்களில்? எங்கள் அப்பா அம்மா காலத்தில் இந்த மானாவாரி பயிராக சிறுதானியம், கடலை, சோளம் மாதிரி செஞ்சுக்கிருந்தேன். அப்புறம் கிணற்று பாசன வசதி வந்ததுக்கு பிறகு காய்கறியும் நெல், கரும்பு வர நிறைய செஞ்சேன். இந்த பகுதியில் பெரும்பாலும் வந்து காய்கறி விவசாயம் பண்ணுவாங்க, நெல் பண்ணுவாங்க, வாழை பண்ணுவாங்க. இந்த மாதிரி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு மிளகு விவசாயம் பண்ணணுன்ற ஆர்வம் எங்கேருந்து வந்துச்சுங்கய்யா? நான் எல்லா பயிரிலும் சாதனை செஞ்ச கரும்புலாம் 100 டன் எடுத்து சாதனை பண்ணேன். அது மாதிரி புதுசாக ஒரு பயிர் செய்யணும். அந்த அப்துல் எப்போ அவர் நல்லபடியாக செய்யுங்கன்னு சொன்னது ஞாபகத்தில் வச்சு என்ன செய்யலாம்னு பார்த்தப்ப பக்கத்தில் அணவேல்லையும் வடகாட்டிலையும் பால்சாமியும் ராஜாக்கண்ணையாவும் மிளகு செஞ்சது. அதை பார்த்துட்டு அவர்கிட்டருந்து ஒரு 500 கன்று வாங்கியாந்து நட ஆரம்பித்து அதை நல்லபடியாக செஞ்சுக்கிருக்கேன். இந்த இப்போ மிளகு வந்து நம்ம எவ்வளவு கொடி ஏற்றிருக்கோம், எத்தனை ஏக்கரில் பண்ணியிருக்கோம்? முதல்ல ஒரு 500 கன்று கொண்டாந்து போட்டேன். அப்புறம் கொஞ்சம் நான் உரல் நல்லா வந்தப்போ தொடர்ச்சி அடுத்த வருஷமே 2 ஏக்கர் கிட்ட 1500 மீட்டர் செஞ்சுருக்கேன். இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இது காய்ப்புக்கு வர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருடம் எடுத்துக்கிறோம் இல்லையா? அது வரைக்கும் நீங்கள் வந்து எப்படி வந்து உங்களை வந்து குடும்ப சூழ்நிலைக்கு வருமானத்துக்கு எப்படி உங்களை இது பண்ணிக்கிட்டீங்க? மற்ற பயிர்கள்லேருந்து காய்கறி, தென்னை, வாழையிலேருந்து மற்ற இடத்துலேருந்து வந்துக்கிருந்துச்சு. இது ஆரம்ப முதலீடு தானே. 3 வருஷத்துக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் பொறுமையாக எல்லா பயிரும் செஞ்சதுனால செஞ்சு 4 வருஷத்தில் நல்லா காய்ப்புக்கு வந்துச்சு. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை எப்படி வந்துச்சு? இதனால் வந்து நமக்கு வந்து பிற்காலத்தை பின்னாடி வந்து நல்ல வருமானம் வரும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு எப்போ வந்துச்சு? ஆரம்பத்திலே 500 செடி போட்டாலும் 500 கிலோ கிடைக்கிற நம்பிக்கை விட்ட பயிர் செஞ்சேன். அவர்களும் அது மாதிரி காய்க்க வச்சுருந்தாரு. நம்மளும் அதை விட கூட செய்யணுங்கிற ஊக்கத்தில் செஞ்சேன். இப்போ அதே மாதிரி இப்போ நல்லா வந்திருக்கு. மற்ற விவசாயத்தை காட்டிலும் பராமரிப்பு செலவு, இந்த மிளகு விவசாயத்தில் பராமரிப்பு செலவு, இது ரெண்டையும் பார்க்கும்போது எதில் வந்து பராமரிப்பு செலவு வந்து அதிகமாக இருக்குங்க? காய்கறி பாக்கி பயிர்களில் பராமரிப்பு செலவு கூட இருக்குது. ஏன்னா அதில் இடுபொருள் கூட இதுக்கு மருந்து, ரசாயன மருந்து, ரசாயன உரம் போட போகிறதில்ல. அதெல்லாம் மிச்சம். ஆளுகள்லாம் ஓரளவு நம்மளே பாதி செலவு அறுவடை காலம் இருந்தால் பாக்கி நம்மளே அதை பராமரிச்சிடலாம். அதனால் இடுபொருள் செலவு ரொம்ப குறைச்சி. வேறு இதில் 50% இடுபொருள் செலவு வந்துச்சுன்னா இதில் 10% வராது.
இப்போ வந்து கஜா புயல் காலத்தில் வந்து நீங்கள் சொன்னீங்க மரமெல்லாம் சாஞ்சிருச்சு அப்படின்னு. நாங்கள் சுற்றி உள்ளே வரும்போது பார்த்தோம், செங்கல்ல அடுக்கி வச்சு அதுலேயும் மிளகு கொடி ஏற்றி வச்சுருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. அதாவது மரம் விழுந்த காலத்தில் உங்களுக்கு வந்து இந்த யோசனை தோணுச்சா? நல்லா ஆர்வமாக செஞ்சு நல்லபடியாக வர்றப்ப கஜா புயல் எல்லாம் தரமட்டமாயிருச்சு. தென்னைக்கு இடையில செஞ்சுருந்தேன். ஆனால் தென்னையெல்லாம் ஒடிஞ்சதையும் அது என்ன பண்ணுறேன்னு அதப்போ ஈசா சார்பாவோட அந்த இங்கே வந்து இதை அப்புறப்படுத்துறதுக்கு உதவி பண்ணப்பில் அந்த நேரத்தில் தென்னையெல்லாம் அப்புறப்படுத்திட்டு இடையில் அந்த பழைய கம்புகளை எடுத்து ஒன்றேன். அதுலேயும் இடம் கொடி இருந்துச்சு. நான் மரம் இல்லாததுனால அதில் புது முறையில் பிரிக் மெத்தடு அந்த பைப்பை அந்த அதை வச்சு சுற்றி சல்லடை வச்சு அதை செஞ்சால் என்னென்னு புது முறையில் நானே யோசிச்சு அதை செஞ்சு அது நிறைய இடத்துல செஞ்சுருக்கேன். அதனால சுற்றளவு நிறையா கிடைக்குது மரத்தை விட. அந்த கொடி சுத்துறதுல வந்து அதுக்கு கிரிப்பு வந்து அந்த செங்கல்ல வந்து நல்லா கிடைக்குது. காய்ப்பு திறன் எப்படி இருக்கு? மற்ற மரத்துல ஏத்துறதுக்கும் இந்த பிரிக்ஸுக்கும் மெத்தடுக்கும் எப்படி காய்ப்பு திறன் எப்படி இருக்கு? ஓரளவு தான் காய்க்குது. இருந்தாலும் செடி முத்துனாக்கா காய்க்கும் நம்பிக்கை இருக்கு. அந்த மாதிரி பிரிக்ஸ் மெத்தடில் வந்து நம்ம எத்தனை கொடி ஏற்றிருப்போங்க? இதில் 5 கொடி ஏற்றணும்னாக்கா அதில் 10 கொடி 15 கொடி ஏற்றணும். வேற வித்தியாசமா பண்ணிருக்கீங்களே. வீட்டை பார்த்தோம், வீட்டில் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து வீட்டை சுற்றி செவத்துலையும் ஏற்றி வச்சிருக்கீங்க. இது என்ன முறைங்கய்யா? அந்த இதெல்லாம் செஞ்சா இனி அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்வோம்னு நினச்சி ஒரு கொடியை சென்ற வருஷம் வச்சேன், செவத்தில் விட்டேன். அது தானே நல்லா பற்றிக்கு இருகளை பற்றி இந்த வருஷம் காய்ச்சிருச்சு. நல்லா ஒரு 1/2 கிலோ காய்ச்சிருக்கு. ஒரே எல்லாருமே வந்து வீட்டை சுற்றி மிளகு கொடி வைக்கலாம். ஆனால் நகர்ப்புறத்தில் அவங்க வீட்டுக்கு தேவையான மிளகு வேணும்னா வீட்டில் கொஞ்சம் ஓரளவு நிகழ்படுற இடமா பார்த்து, பாதி வெயில் பாதி நிகழ்படுற இடமா பார்த்து 2 கொடி வச்சாலே வீட்டுக்கு தேவையான மிளகு கிடைக்கும். இப்போ நமக்கு அந்த இதில் வந்து பூச்சி தாக்குதல், எந்த மாதிரியான பூச்சி தாக்குதல் வருது, அதுக்கு என்ன பராமரிப்பு அப்படின்ற பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பூச்சி இந்த 10 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் பூச்சி எதுவும் வந்ததில்லை, நோய் வந்ததில்லை, பூச்சி தாக்கம் இல்லை. மற்ற எந்த மாதிரி மரங்கள் வந்து நம்ம வச்சுருக்கோம்? டிம்பர் மரங்கள்லாம் நிறையா வச்சுருக்கோமா? தேக்கு இருக்குது, குமிழ் தேக்கு இருக்குது, பலாலாம் இருக்குது. இது அதுவும் வயசாகின 50 வருஷம் சென்று தான் இது மிளகு முடியணுன்னா அதை வெட்டலாம். அதனால் மெதுவாக இருக்க மரத்தோட மதிப்பு கூடியிருக்கு. ஐயா, இப்போ இங்கே இருக்கிற 2 ஏக்கரில் ஒரு 1500 கொடி வரைக்கும் இருக்கதா சொல்கிறீங்க. இதில் வந்து நமக்கு வருடத்துக்கு எத்தனை கிலோங்கய்யா கிடைக்கும்? வருஷத்துக்கு 1000 கிலோ வரைக்கும் கிடைக்கும். ஏன்னா சில செடி ஓரத்தில் எல்லாம் 3 கிலோ 5 கிலோ வரைக்கும் காய்க்கிற இருக்குது, உள்ளே 1/2 கிலோ காய்க்கிற செடி இருக்குது. அதனால் 1000 கிலோ எடுக்கலாம். 1000 கிலோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த 1000 கிலோவை வந்து எப்படி வந்து நீங்கள் சந்தைப்படுத்துகிறீங்க? 1000 கிலோவுக்கு இப்போ நிறைய ஒரு தரம் வாங்கினவங்க தொடர்ச்சியாக வாங்குகிற மிளகு. இது காரம் தரம் நல்லா இருக்கிறதுனால மொத்த வியாபாரிகிட்ட கொடுக்குற அளவுக்கு மிளகு இல்லை. இயற்கை அங்காடி ஏற்கனவே உள்ள விவசாயிகள் சரி வியாபாரி விரும்பி வாங்குறாங்க. நேராக வந்து வாங்கிக்கிறாங்க. அது எல்லாமே கொரியலில் ஆட்டுறது அனுப்பி பணத்தை போட்டுருவாங்க, கொரியலில் அனுப்பிடுறது. விற்பனை வாய்ப்புக்கு வந்து உங்களுக்கு எந்த விதமான சிரமமும் கிடையாது. இப்போ கிட்டத்தட்ட வந்து 1000 ஒரு டன்னு 600 ரூபா மணிக்கு 1 கிலோ விற்கிறீங்கன்னா வருட வருமானம் உங்களுக்கு ஒரு 6 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்களா? ஒரு டன்னு 1 கிலோ 600 விற்றாலும் 6 லட்ச ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 2 லட்ச ரூபா செலவு எவ்வளோ அதிகம் செலவுனாலும் 4 லட்ச ரூபா மிச்சப்படுறதுக்கு நிச்சயம் வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து மிளகு பயிர் பண்ணுறதுல வந்து நல்ல லாபகரமான ஒரு பயிர் தான். நிச்சயம் லாபகரமான பயிர் தான். ஏன்னா மற்ற பயிர்களை செஞ்சால் 6 மற்ற விட்ட பயிர் மறுபடியும் மாற்று பயிர் செய்யணும், அந்த செலவு கூட இருக்குது. இது ஒரு தரம் 3 வருஷத்துக்கு சிரமப்பட்டு செஞ்சுட்டாக்கா அது 50 வருஷம் 100 வருஷம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படை செலவு அப்புறம் இருக்காது. நம்ம வரும்போது பேசிக்கிட்டு இருந்தோம்யா, இந்த சாதாரண விவசாயத்துக்கும் மிளகு பயிர் பண்ணுறதுக்கு வந்து லோன் வந்து என்னை தேடி கொடுக்குறாங்க, அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்ற பற்றி சொன்னீங்க, அது சொல்லுங்கள். அந்த வீடு பெரிய வீடாக தான் பார்த்துருப்பேன். வீடு பெரிய கட்டுறப்ப பேங்கில் குறிப்பிட்ட 25 லட்சம் தர்றேன்றப்ப அப்புறம் பேங்க் வந்தப்போ மேனேஜர் மிளகு தோட்டத்தை பார்த்துட்டு இது சார்பாக தனியாக தர்றேன் கேளுங்கன்னா அப்புறம் அதுக்கு சேர்த்து 10 லட்சம் சேர்த்து கொடுத்தாரு. அப்போ வந்து மிளகு பயிர் வந்து நிரந்தர பயிர் அப்படின்றதுனால வந்து உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கும் விவசாயிக்கு லோன் கொடுக்கறதுக்கு அவங்க ஆர்வப்படுறாங்க. நல்ல விஷயம். நீண்ட கால பயிர் அது எல்லாமே நல்ல தரமாக இருக்குது. எப்படியும் கட்டிடுவாங்க, இதுலேருந்து கட்டிடுவாங்க நம்பிக்கையில். மிளகு கொடியில் வந்து
நம்ம பறிக்கிறதுக்கு அதை பதப்படுத்துறதுக்கு இதெல்லாம் வந்து எப்படி வந்து செய்கிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்றத கொஞ்சம் சொல்லுங்கய்யா. மிளகு காய்க்க வைக்கிறதுக்கு இந்த பக்க கிளையெல்லாம் கட் பண்ணேன், மேலே தொங்குற கொடியும் கட் பண்ணேன்னா அப்போ தான் காய்க்கும். அந்த காய்ச்சி பூட்டத்துலேருந்து 5 மாதம் செடி முத்துறதுக்கு, பழம் காய் முத்துறதுக்கு. இந்த ஒரு கொத்தில் ஒரு காய் நல்லா பழுத்ததையும் அது மாதிரி அந்த முத்த காயை பறிக்கிறேன். அதில் ஒரு காயை அமுக்கி பார்த்தாக்கா உடையாமல் இருக்கணும், அது மாதிரியும் பறிக்கிறேன். முத்த பறித்து வெந்நீரில் முக்கி எடுத்து பதப்படுத்தி. இந்த தொழில்நுட்பத்தெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டீங்க? ஏற்கனவே அவர் ராசகனாசிரியர் அவர்கிட்ட இருந்தேன். பாக்கி இந்த புத்தகத்தில் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயா, உங்களுக்கு வந்து அப்துல் கலாம் ஐயா ஃபோனில் கூப்பிட்டு பாராட்டெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். முன்னோடிய விவசாயியை மற்றவருக்கு எடுத்துக்காட்டாக எல்லா பயிரும் செஞ்சப்போ NVO ஃபெலோங்கிற விருது வந்து அப்துல் கலாம் ஐயாவை தான் அதை தொடக்கி வச்சார். அந்த விருதுக்கு சாதனையாளர் கொடுக்கறது அது இந்தியா பூரா கொடுத்தாப்புல. அப்போ என்னுடைய இந்த இங்கே உள்ள விவசாய முறைகளெல்லாம் பற்றி அப்துல் கலாம் ஐயாவுக்கு தெரிஞ்சுக்கிறேன்ட்டு ஒரு தபால் அனுப்பியிருந்தேன். அதுக்கு தபாலுக்கு ஃபோனில் அழைச்சி இன்னும் நல்லா செய்யுங்கன்னு பாராட்டு சொல்லியிருந்தார். சரிங்க சரிங்க ஐயா. 2013 இந்த மிளகு சாகுபடி ஆரம்பிச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட 10 வருஷமாக இருக்குது. ஒரு சமவெளியில் வந்து மிளகை வந்து வெற்றிகரமாக சாத்தியப்படுத்தியிருக்கீங்க. உங்களோட அடுத்த கட்ட திட்டம் என்ன? அடுத்த கட்ட திட்டம்னு இல்லை, இப்போ இது வரைக்கும் இந்த 10 வருஷம் அனுபவத்தில் இந்த அளவுக்கு வளர்ந்ததில் எனக்கு என்ன பெருமைனாக்க, நான் படிக்காத வரல படித்தாலும் படிக்காத வசதியாக இருந்தாலும் நம்மகிட்ட டாக்டரேட்டு PhD செய்கிற மாணவியிலேருந்து வேளாண் கல்லூரி மாணவி வரைக்கும் இதை நம்ம தோட்டத்தை வகுப்பறை வந்து பயன்படுத்திக்கிறேன். எனக்கு ரொம்ப பெருமை. நானும் ஒரு ஆசிரியர் மாதிரி வகுப்பறை இருக்கிறது எனக்கு பெருமை. அதே இல்லாமல் விவசாயிகள் நிறைய பேர் வர்றாங்க, 100 கணக்கில் வர்றாங்க. வெளிநாட்டவர்களும் வந்து இங்கே ஆய்வு வந்து பார்க்குறாங்க. ஐயா, உங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி நல்ல பயனுள்ள தகவலாக சொல்லியிருக்கீங்க. நன்றி. இந்த இவ்வளோ தீவிரமாக விவசாயம் பண்ணியும் உள்ளூருக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தாருன்னு அந்த நிறைய கருத்தரங்களை என்ன மேடையேற்றி வெளி உலகக்கு அறிமுகப்படுத்திய காவிரியின் கூக்குரல் இயக்கத்துக்கு எனது மனமார்ந்த நன்றி.